என் பையனை அடித்து கொன்ற வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று உத்தரவு போட்டிருக்காங்க. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கூட என் பையன் போனதை தாங்க முடியாத வருத்தமும் இருக்கு. 11 மணிக்கு நடந்திருக்கு கோயில்ல, எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை. 11 மணிலேருந்து 2 மணிக்கு தான் ஸ்டேஷன்ல கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. நேரத்தையெல்லாம் ஒரு காரணம் சொல்லி கொண்டு கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? வீட்டுக்கு என் மையம் இப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? யாரெல்லாம் அடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. எதுக்கு அடிச்சாங்க? யாருக்காக எதுக்காக அடிச்சாங்க? என்ன காரணத்துக்காக என் மையம் செஞ்சதை பார்த்து அடிச்சாங்க? எனக்கு சொல்லியிருக்கணும்ல. சொல்லாம கூட்டி கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும். 4:30 மணிக்கே சொல்றாங்க, எனக்கு தெரியும் சொல்றாங்க இந்த மாதிரி. எதுக்கு சொல்லாம கூட்டி விட்டுட்டு விட்டாங்க? யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிக்கிதான்ற மேடம் பொய் புகார் கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க? பெரிய இடத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு. நாங்க அதனால அந்த உத்தரவு மட்டும் செஞ்சோம் அப்படின்னு போலீஸ்காரங்க 5 பேர் சொல்றாங்க. அந்த 5 பேர் பெரிய இடங்கிறது யாரு யாரு அது எங்களுக்கு தெரியணும். 4:30 மணிக்கு எனக்கு தெரியும். நாங்க போய் ஸ்டேஷன்ல போய் என் மையனை போய் பார்த்தேன். நானும் சின்ன பையன் போய் 8 மணிக்கு பார்த்தோம். அங்கே என் மையனை போய் கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னான். சக்தி தம்பி தான் தம்பியை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் கூட்டி போய் எங்களை காமிச்சாரு. கூட்டி என் பையனை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்னா எனக்கு தெரியாதுமா, எடுக்கலையும் கையை காமிச்சான். அப்போ ஒரு போலீஸ்கார் நீங்க நிக்காம போங்கம்மா போங்க 2 பேர் விரட்டி விட்டு